ஹலோ நண்பர்களே, இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இத்தீரியம் இந்த பேரை நாம எல்லாரும் நியூஸ்ல சோஷியல் மீடியால அடிக்கடி கிராஸ் பண்ணிருப்போம். ஆனா அது உண்மையில என்ன? அது எப்படிதான் வேலை செய்யுது? எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாம ரொம்ப சிம்பிளா அடுத்த ஒரு 8 நிமிஷத்துல இத பத்தி நாம அக்குவேறு ஆணிவேரா தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். பொதுவா நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஓ இத்தீரியமா, அதுவும் பிட்காயின் மாதிரி இன்னொரு கிரிப்டோ தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல இத்தீரியமும் பிட்காயினும் ஒன்னா? அறவே இல்லைங்க. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். பிட்காயினையும் எத்தீரியமையும் கம்பேர் பண்றது ஒரு சாதாரண கால்குலேட்டரையும் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்றதுக்கு சமம். ரெண்டுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், ரெண்டுமே பேட்டரியில தான் ஓடுது. ஆனா ஒரு கால்குலேட்டர்ல கூட்டல் கழித்தல் இதை தாண்டி வேலை எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஆனா ஒரு ஸ்மார்ட் போன்ல உலகத்தையே நம்ம கையில அடக்கலாம். அதோட பயன்பாடு டோட்டலா வேற. அது எப்படி நீ இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். பகுதி 1, 19 வயது இளைஞனின் கனவு. இது எல்லாமே 2013ல தாங்க ஆரம்பிச்சது. விட்டாலிக் புட்டரின் அப்படின்ற ஒரு 19 வயசு பையன் பிட்காயின் பத்தி ரொம்ப ஆர்வமா படிக்கிறான். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதோட லிமிட்டேஷன்ஸ் அவனுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. அதாவது பிட்காயின் மூலமா பணத்தை அனுப்பலாம், சேமிக்கலாம், அவ்வளவுதான். ஏன் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு வேற ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணக்கூடாது? ஏன் இது ஒரு குளோபல் கம்ப்யூட்டர் மாதிரி மாத்தக்கூடாது அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அந்த யோசனை தான் 2014ல இத்தீரியம் ஒயிட் பேப்பரா வெளியே வருது. அடுத்த வருஷமே, அதாவது 2015ல இத்தீரியம் மெயின் நெட் லான்ச் ஆகுது. ஒரு 19 வயசு பையனோட சின்ன கனவா தொடங்கின விஷயம் இன்னைக்கு பல $100 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க்கா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. பகுதி 2, முக்கிய வேறுபாடு. இப்போ அந்த கால்குலேட்டர் ஸ்மார்ட் போன் உதாரணத்துக்கு வருவோம். பிட்காயின் எக்ஸாக்டா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி தாங்க. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான், பணத்தை பாதுகாப்பா சேமிக்கிறது, அப்புறம் இன்னொருத்தருக்கு அனுப்புறது. இந்த ஒரு வேலைய அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் செம பெர்ஃபெக்ட்டா ரொம்ப பாதுகாப்பா செய்யும். ஆனா ஒரு கால்குலேட்டர்ல வாட்ஸ்அப் இல்லனா யூடியூப் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? நோ சான்ஸ். அதே மாதிரி தான் பிட்காயின்லயும் எந்த ஆப்ஸும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹைலி செக்யூர்ட் லெட்ஜர், அவ்வளவுதான். ஆனா இத்தீரியம் அப்படி கிடையாதுங்க. இது நம்ம ஸ்மார்ட் போன் மாதிரி. இதுல அன்லிமிட்டெட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு ப்ரோக்ராமபிள் பிளாக் செயின். அதாவது யார் வேணாலும் இந்த இத்தீரியம் மேல ஆயிரக்கணக்கான ஆப்ஸ உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க் இல்லாத ஃபைனான்ஸ் சிஸ்டமான டிஃபை ஆகட்டும், டிஜிட்டல் சொத்துக்களான NFTs ஆகட்டும், எல்லாமே இந்த ஒரே பிளாக் செயின்ல தான் ரன் ஆகுது. உங்க போன்ல எப்படி ஆப் ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு இத்தீரியம் ஒரு மிகப்பெரிய பிளே கிரவுண்ட். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிட்காயினும் இத்தீரியமும் ஒருபோதும் காம்படிட்டர்ஸ் கிடையாது. பிட்காயின் அப்படிங்கிறது டிஜிட்டல் கோல்ட், பணத்தை சேமிக்க ஒரு சிம்பிளான பாதுகாப்பான வழி. ஆனா இத்தீரியம் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு கம்ப்யூட்டர். இங்க நீங்க கோட் எழுதி என்ன வேணாலும் உருவாக்கலாம். ரெண்டுமே ரொம்ப வேல்யூபிள் தான், ஆனா ரெண்டும் சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் டோட்டலி வேற. பகுதி 3, டிஜிட்டல் வெண்டிங் மிஷன்ஸ். இந்த இத்தீரியம்க்கு இவ்ளோ பவர் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதோட சீக்ரெட் வெப்பன் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒன்றும் பெரிய பிரம்ம ரகசியம் இல்லைங்க. பிளாக் செயின்ல ஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நாம செட் பண்ண கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா எந்த ஒரு மனுஷனோட உதவியும் இல்லாம அதுவா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிடும். நடுல எந்த ஒரு மிடில்மேனும் தேவையில்லை. லாயர், பேங்க் மேனேஜர்னு யாருமே இங்க குறுக்க வரமாட்டாங்க. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, வெயிட்டர் கிட்ட காசு கொடுக்குறீங்க. அவர் உங்களை ஏமாத்தலாம், இல்ல ஆர்டர் வர லேட் ஆகலாம். ஏன்னா அங்க ஒரு மனுஷனை நம்ம நம்பி ஆகணும். ஹியூமன் எரர் வர சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு வெண்டிங் மிஷினை நினைச்சு பாருங்க. உள்ள 20 ரூபாய போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்நாக்ஸ் வெளியே வரும். யாரையும் நம்ப தேவையில்ல, டிலேவும் இல்ல. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் வேலை செய்யுது. கண்டிஷன் மேட்ச் ஆனா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது நிஜ வாழ்க்கையில எப்படி செட் ஆகும்னு கேக்குறீங்களா? நம்ம ஊருக்கே வருவோம். தமிழ்நாட்டுல ஒரு விவசாயி பயிர் காப்பீடு எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். வழக்கமா என்னாகும்? அதிகாரி வந்து பார்த்து ஃபார்மை ஃபில் பண்ணி காசு கைக்கு வர மாசக்கணக்காகும். ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா 50 mmக்கு கீழே மழை பெஞ்சா காப்பீடு அப்படின்னு கோட் பண்ணிட்டா வானிலை அறிக்கை அப்டேட் ஆன அடுத்த செகண்ட் விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் தானா வந்துரும். இன்னொரு உதாரணம், சென்னையில இருக்க ஒரு ஃப்ரீலான்சர் வேலையை முடிச்சு ஃபைல் அப்லோட் பண்ண உடனே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக் பண்ணிட்டு பேமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிடும். பாஸ், பேமெண்ட் எப்போ வரும்னு கேட்குற கவலையே இனி இல்ல. இத அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா, கண்டிஷன் ஃபில் ஆனா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மனுஷங்க தேவையில்ல, நம்பிக்கை தேவையில்ல, டிலே சுத்தமா இல்ல.
இதுதாங்க இத்தீரியமோட அசைக்க முடியாத சூப்பர் பவர். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உலக நாடுகள் அத்தனையும் இத ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பகுதி 4 இந்தியன் இன்னோவேஷன் மற்றும் எக்கோசிஸ்டம். சரி, இந்த இத்தீரியம் மேல அப்படி என்னதான் பில்ட் பண்ணிருக்காங்க? பேங்கே இல்லாத ஒரு ஃபைனான்ஸ் சிஸ்டமான டிஃபை, டிஜிட்டல் சொத்துக்களுக்கான NFTs, எந்த ஒரு சிஇஓவும் இல்லாம மக்களே ஓட்டு போட்டு கம்பெனி நடத்துற DAOs, அப்புறம் டாலருக்கு நிகரான மதிப்புள்ள ஸ்டேபிள் காயின்ஸ். இது எல்லாமே பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இண்டஸ்ட்ரீஸ். ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாமே எந்த ஒரு மைய அமைப்பும் இல்லாம வெறும் இத்தீரியம் மேலதாங்க ரன் ஆயிட்டு இருக்கு. வெறும் ₹1 கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆனா ஒரு காலத்துல எத்தீரியம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நெட்வொர்க்ல ஆட்கள் அதிகமாகும்போது டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அதாவது கேஸ் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு சூப்பரான ஒரு தீர்வு கொடுத்தது நம்ம இந்தியன் தாங்க. ஆமாங்க, குஜராத்தை சேர்ந்த சந்தீப் நயில்வால் உருவாக்கின லேயர் 2 சொல்யூஷன் தான் பாலிகான். இதோட வேகம் என்ன தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 7000 டிரான்சாக்ஷன்ஸ். ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் ₹1 அளவுல தான் இருக்கும். எத்தீரியமோட செக்யூரிட்டியை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்பீடையும் குறைவான கட்டணத்தையும் இந்த பாலிகான் கொடுக்குது. இன்னைக்கு மெட்டா, ஸ்டார்பக்ஸ் மாதிரியான பெரிய பெரிய குளோபல் கம்பெனிஸ் இதை பயன்படுத்துறாங்க. எத்தீரியமை வேகமாக்க மாற்றுவடிய நம்ம இந்தியர்கள் உருவாக்கி உலக அளவுல சும்மா கெத்து காட்டியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2022ல நடந்த தி மெர்ஜ். இதுக்கு முன்னாடி இத்தீரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற மாடல்ல இருந்துச்சு. அதாவது நிறைய கம்ப்யூட்டர்ஸ், எக்கச்சக்கமான கரண்ட் பில். ஆனா இப்போ ரொம்ப என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் முறைக்கு மாறிட்டாங்க. இதனால என்ன லாபம்னா, அதோட மின்சார பயன்பாடு 99.95% குறைஞ்சிருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம எல்லாரும் யூடியூப் பார்க்கறதுக்காகிற கரண்ட்டை விட ஒட்டுமொத்த இத்தீரியம் நெட்வொர்க்கும் யூஸ் பண்ற கரண்ட் ரொம்ப கம்மி. முற்றிலும் பாதுகாப்பானது, இயற்கைக்கு உகந்தது. பகுதி 5 இன்னைக்கே நாம எப்படி தொடங்குறது? இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் நாம எப்படி இதுல பாதுகாப்பா என்டர் ஆகுறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. காயின் DCX மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள்ல உங்க KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈச் வாங்கலாம். வெறும் ₹500 இருந்து கூட நீங்க தொடங்கலாம். 2. மெட்டாமாஸ்க் வாலெட் செட்டப் பண்ணுங்க. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க சீட் ஃப்ரேஸ பேப்பர்ல மட்டும்தான் எழுதி பத்திரமா வைக்கணும், கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணவே கூடாது. 3. குறைவான கட்டணத்துக்கு பாலிகன் நெட்வொர்க்கை பயன்படுத்துங்க. 4. நம்ம ஊரு சட்டப்படி லாபத்துக்கு 30% டாக்ஸ் இருக்கு. அதை காயினெக்ஸ் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி லீகலா உங்க இன்கமை மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். சோ இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டான பிட்காயினை சேமிக்கிறது பிடிச்சிருக்கா, இல்ல வேர்ல்ட் கம்ப்யூட்டரான இத்தீரியம்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? ரெண்டுமே டெக்னாலஜி உலகத்துல ரொம்ப முக்கியமான மைல்கற்கள் தான். ஆனா உங்க சாய்ஸ் என்ன? இந்த எதிர்கால டெக்னாலஜில எது உங்களை அதிகமா கவர்ந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.